சமூக மாற்றத்தை சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் தொட்டனை தூரும் மனத்தேனி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிற பிச்சை புகினும் கற்றேன் என்று என்கிறான் கொன்றை வேந்தரில் அதிவீர ராமவாணி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ்நாட்டு தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. இந்த இலவசங்கிற வார்த்தையை ஒழிக்குது. கட்டணம் இல்லாது கொடுக்குது. தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன காலம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி பார்த்தேன். only 10 years திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு. லீகான் சொன்னான். லீகான் only 10 years I had சிங்கப்பூர் என் கையில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டான். சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாத ஒரு இத்திரியின் நாடா? இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. என்ன வளம் இல்லை நிலத்துல? என்னென்ன அறிவு வளமா, உடல் வளமா, நில வளமா, மனம் என்னென்ன கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஓட்ட வைக்கப்படுறாங்களா? கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு சிங்கப்பூர் வேலைக்கு என்ன போனீங்க? ஏன் நாடு சொர்க்கம். இவ்வளவு வளர்த்த வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டுல பாலைவனத்துல போய் ஒட்ட வச்சுட்டு என் பிள்ளை நிக்கிறாங்களா? இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டுல ஒட்டக மேய்க்கு அன்னை நிலத்துல ஆடு மாடு மேய்க்கூடாதா? என்னடா கொடுமை. ஆடு மாடு மேய்க்க சொல்லு. உன்னை மேய்க்க சொல்ல பரதேசி உன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்க நடக்குதுங்க? இந்த கூட்டு பண்ணையில் நடந்துட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டுருக்காங்க. நீ அங்கே வருங்க 2000 பண்ணை இருக்கு, அங்கே கூட இருக்கு உட்காந்துட்டு அங்கே நாங்கள் தான் நாட்டுக்கோடி வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஆட்டுக்கறி பிரியாணி கொடுத்துருக்கோம். அதை சாப்பிட்டுருக்கோம். டேய் இதெல்லாம் நான் சார்ஜ் காட்டிட்டு சாப்பிடலாம். நான் பிரபாகரன் கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறி. பிள்ளைக்கு அரசுக்கு மேனது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்குன்னு வேற கூட தொலைச்சு போடுங்க. ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி. ₹1 கட்டணம் இல்லை. 200 அலகு மின்சாரம் இலவசம் கையெழுத்து போட்டு 1000 ரூபாய் இருக்கு, 4000 வீடு அழுகிட்டு இருக்கான். இப்போ வலைவலி திருப்பினா இதுல வீட்டுல 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு. அதுக்கே இவ்வளவு கட்டணும். நம்ம வீட்டுல அந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கடப்படான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆளப்படுமே ஏதோ நடந்து வச்சு என் ஊர்ல சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமை அவர்கிட்ட சொல்ல முடியாது லட்சுமா. நீங்க போட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கெல்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்குற எப்படிப்பான். இப்ப நம்ம வேலையா ஐயோ